இன்றைக்கி பட்டர் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுலேயும் கொஞ்சம் காஃபி சேர்த்து காஃபி மார்பிள் பட்டர் கேக் மாதிரி இன்றைக்கி நம்ம செய்யலாம். நான் சிவகாமி, வெல்கம் டு சிவாஸ் கிச்சன். ஒரு டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சுடு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி முதல்ல எடுத்து வச்சுருக்கேன். இந்த காஃபியை இன்றைக்கி நான் எடுத்தது இந்த நெஸ்கஃபே கோல்ட். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த காஃபி வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. இன்ஸ்டன்ட் காஃபியாக இருக்கணும். இங்கே வந்துட்டு 250 கிராம்ஸ் பட்டர் எடுத்திருக்கேன். இது சால்டட் பட்டர் தான். முதல்ல இந்த பட்டர் சுகர் எல்லாத்தையும் நம்ம க்ரீம் பண்ணிக்கலாம். இது கெஸ்டர் சுகர் கூடவே பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்திருக்கேன். இது வந்து சால்டட் பட்டர் தான், இருந்தாலும் கொஞ்சம் உப்பு எடுத்திருக்கேன் தான். எனக்கு இந்த மாதிரி செஞ்சால் பிடிக்கும். மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா போட்டு பீட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன் ஆயில். இது ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டு இது ஒரு 2 வாட்டி சளிச்சிக்குங்க இந்த மாவை. நானும் சளிச்சு எடுத்துகிட்டு வரேன். பட்டர், சீனி, முட்டை பீட் பண்ணி ரெடியாக இருக்குது. இங்கே மாவும் 2 வாட்டி சளிச்சு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இது தண்ணி பால், எவாப்பரேட்டட் மில்க். கொஞ்சம் கொஞ்சமாக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பேட்டரை நான் 2 பவுலில் டிவைட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஒரு செக்ஷன் வந்துட்டு காஃபி நம்ம சேர்க்க போகிறோம். 2 பவுலில் இருக்குது பாருங்கள் இந்த பேட்டர். இது வந்து ஒரிஜினல், கொஞ்சம் கூட இருக்குது. இந்த காஃபி வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. இப்போ இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த காஃபியை அதில் சேர்த்துக்கலாம். நம்ம யூஸ்வலி கொக்கோ போட்டு அந்த மார்பிள் கேக் செய்வோம். இன்றைக்கி நான் காஃபி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இந்த 2 பேட்டரும் இப்போ நம்ம கேக் டின்னுக்கு மாற்றிக்கலாம். ஒரு 7 இன்ச் கேக் டின் எடுத்து வச்சுருக்கேன். பஷ்மின் பேப்பர் போட்டு லைன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேட்டரை பல சேர்த்துக்கலாம். நீங்கள் குத்து மதிப்பாக உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இந்த பேட்டர்னு. ஒரு சாப்ஸ்டிக் எடுத்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த பேட்டரை. ஓகே, இப்போ இதை அவனில் வச்சுக்கலாம். இது நான் 160 டிகிரிஸ் 45 மினிட்ஸ் வரைக்கும் வச்சு இதை பேக் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் உங்களோட அவனுக்கு நீங்கள் கேக் செய்கிறப்ப எந்த டெம்பரேச்சர் வைப்பீங்களோ அதே டெம்பரேச்சர் நீங்கள் வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறிட்டோன்னே வெட்டி பார்க்கலாம். இன்றைக்கி இந்த கேக்கு நல்லா வந்திருக்கு. நான் இதை குராங் மனிசா கூட செஞ்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் இதை குராங் மனிசா கூட செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. சீனி கொஞ்சம் குறைச்சி போட்டு. நீங்களும் இதே மாதிரி இந்த ரெசிபி இந்த காஃபி மார்பிள் கேக் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சிவாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.